அன்பார்ந்த தமிழ் உறவுகளுக்கும் கழக உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்மோடு அமர்ந்திருப்பவர் அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் குளச்சல் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வழக்கறிஞர் கிரைஸ் மில்லர் அவர்கள். இன்று நம்மோடு அவர் நம்முடைய இந்த யூடியூப் சேனலில் வந்திருப்பதற்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பற்றி சில வார்த்தைகள் சொல்லலாம். நான் புரட்சித் தலைவருடைய நடவடிக்கைகளால், புரட்சித் தலைவருடைய செயல்பாட்டால் ஈர்க்கப்பட்டவன். பள்ளி பருவத்திலிருந்து அவரை காண வேண்டும் என்று துடித்தவன். மண்டைக்காடு கலவரத்தின் போது என்னுடைய குழந்தை பருவத்தை தாண்டி நான் அவரை நேரடியாக பார்த்தேன். அன்றிலிருந்து நான் அவரோட ஈடுபாட்டிலிருந்து அவருடைய திரைப்படங்கள் என்னை மிகவும் கவர்ந்தன. அவருடைய செயல்பாடுகள், அவர் மக்களுக்கு ஆற்றிய பணிகள், சத்துணவு திட்டம், அந்த திட்டம் பள்ளிக்கூடம் செல்ல இயலாத நிலையிலிருந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடம் செல்ல வைத்த ஒரு அருமையான திட்டம். புரட்சித் தலைவர் அவர்கள் கல்லூரிகளை திறந்து வைத்தது இந்த மாநிலத்தை முதல் மாநிலமாக உலக அளவில் இன்றைக்கு தமிழகத்தினுடைய பெயர் வருகிறது என்று சொன்னால் அதற்கு புரட்சித் தலைவருடைய கல்வி திட்டம்தான் காரணம். பொறியியல் கல்லூரிகளை எங்கெங்கு தொடங்க முடியுமோ அந்தந்த இடங்களில் தான் தொடங்கி வைத்து மாணவர்களை படிக்க வைத்து அழகு பார்த்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரால் ஈர்க்கப்பட்ட நான் தொடர்ந்து அவரது கட்சியிலே நான் பணியாற்றி வந்தேன். நான் ஆரம்பத்திலே குறும்பனை கிளைக்கழக செயலாளராக என்னை அமர்த்தி கொண்டு தொடர்ந்து பேரூர் கழக செயலாளர், பாலப்பள்ளம் பேரூர் கழக செயலாளர், அதைத் தொடர்ந்து கிள்ளியூர் ஒன்றிய மாணவரணி செயலாளர், அதனைத் தொடர்ந்து மாவட்ட மாணவரணி செயலாளர், ஒருங்கிணைந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மாணவரணி செயலாளராக பணியாற்றி அனைத்து கல்லூரிகளிலும் எங்களுடைய கழக அமைப்பை நிறுவி புரட்சித் தலைவருடைய பெயரும் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய பெயரும் விளங்குவதற்காக நான் என்னை அர்ப்பணித்து பணியாற்றி இருக்கிறேன். பிறகு கட்சியில் சில பிரச்சனைகளின் காரணமாக நான் ஒதுக்கி வைக்கப்பட்டேன். அதற்கு முக்கியமானவர்கள் காரணமாக இருந்தார்கள். அதை நான் இப்போது சொல்ல விரும்பவில்லை. அதைத் தொடர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் என்னுடைய பணியை பார்த்து அழைத்திருப்பார் என்று கருதுகிறேன். என்னிடம் ஒரு நாள் தொலைபேசியில் பேசினார். நீங்கள் எங்களோடு பணியாற்ற விருப்பமா என்று கேட்டால் நான் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் என்னிடம் பேசியதை ஒரு பெரும் பாக்கியமாக கருதினேன். உண்மையிலேயே அது எனக்கு ஒரு வரப்பிரசாதமான நாளாக இருந்தது. நான் உங்களோடு பணியாற்றுகிறேன் என்று சொன்னேன். அன்றிலிருந்து 7 ஆண்டு காலமாக அம்மா அவர்களோடு சிறப்பாக பணியாற்றி வருகிறேன். இதற்கிடையில் டிடிவி தினகரன் அவர்களோடு பணியாற்றினார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னார். அவர் சொன்னார், நான் கழகத்தை வைத்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் ஒப்படைப்பேன் என்று அறைகூறு கொடுத்தார். அந்த அறைகூறின் காரணமாக நான் அவரோடு சேர்ந்து பணியாற்றினேன். நான் அப்போது கன்னியாகுமரி மாவட்ட அம்மா பேரவையுடைய மாவட்ட செயலாளராக மிகவும் சிறப்பாக என்னுடைய சக்திக்கு மீறி நான் பணம் செலவு செய்து மக்கள் பணியாற்றினேன். அப்படி நான் இருந்த நேரத்தில் அம்மா அவர்கள் என்னை அழைத்து வேட்பாளராக இப்போது குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு அறிவித்திருக்கிறார்கள். படிப்படியாக கழக பணிகளில் நான் முன்னேறி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த அங்கீகாரத்தை நான் மிகப்பெரிய அங்கீகாரமாக கருதுகிறேன். மக்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய பெயரை சொல்லுகிற போது ஆர்வமாக என்னை வரவேற்கிறார்கள். உண்மையிலேயே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவது என்னுடைய காதுகளில் உண்மையிலேயே சந்தோஷமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக நான் என்னால் முடிந்த அளவிற்கு மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். மக்களை தினமும் சந்திக்கிறேன். அவர்களுடைய ஆதரவு எனக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் என்னால் போட்டியிட முடியவில்லை. என்ன என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பணபலமும் காங்கிரஸ் கட்சியினுடைய பணபலமும் என்னுடைய பணிகளுக்கு குறுக்காக வருகிறது. அது மட்டும்தான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறதே தவிர மாவட்ட நிர்வாகம் ஒரு நல்ல நிதானமான தேர்தலை நடத்துவதாக இருந்தால் கண்டிப்பாக நான் தான் வெற்றி பெறுவேன் என்ற ஒரு வெற்றி வாய்ப்பு என்னுடைய பார்வையில் தெரிந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. நீங்க இவ்வளவு எவ்வளோ ஆண்டுகாலம் தெரியல, அவ்வளோ கழகத்துக்காக புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பல தலைவர்களை பார்த்திருக்கிறீர்கள். பல அந்த கழகத்தை சார்ந்து கழகத்தை மீட்டெடுப்பதற்காக கழகங்களோடு பயணித்திருக்கிறீர்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கழகத்தை மீட்டெடுப்பதற்காக ஒருத்தருடன் பயணித்திருக்கிறீர்கள். கடைசியில் சின்னம்மா அவர்கள் கூப்பிட்டிருக்கார்கள். நீங்கள் இங்கே சின்னம்மாவிலும் பயணம் சின்னம்மா கூப்பிட்டது ஒரு காரணம். என்னுடைய தொலைநோக்கு பார்வையில் இந்த கழகத்தை மீட்பதற்கு சின்னம்மா ஒருவரால் தான் முடியும். அது என்னுடைய தொலைநோக்கு பார்வையில் சிந்தனையில் உருவான ஒரு கரு.
அதில் யாராலையும் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, அவராக இவர் யாராலையும் முடியாது. சின்னம்மா ஒருத்தர் தான் இந்த கழகத்தை மீட்க முடியும். சின்னம்மா ஒருத்தர் தான் புரட்சித் தலைவருடைய கனவு, அம்மாவுடைய கனவை அந்த திட்டங்களை கொண்டு வர முடியும். இன்னைக்கு எடப்பாடிட்ட இந்த கட்சி போனதுக்கு பிறகு இந்த கட்சி பணக்காரர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தளவில் நான் சாதாரண ஒரு ஆசிரியருடைய பையன் தான். எனக்கு எந்த பணவரமும் கிடையாது. என்னுடைய தொழில் வழக்கறிஞர் தொழில். இந்த தொழிலில் நான் 2000 ரூபா ஃபீஸ் வாங்கக்கூடிய மேட்டரில் கூட 500 ரூபா தான் கட்சிக்காரங்க தருவாங்க. அதையும் வாங்கிட்டு தான் என்னுடைய குடும்பத்தை நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். நான் பெரிய அளவில் யாரையும் ஏமாற்றி வேலை வாங்கித்தாரேன் அது வாங்கித்தாருன்னு நான் சம்பாதிச்சது கிடையாது. என்னுடைய பணியில் தான் நான் ஒரு ஏழை வழக்கறிஞராக தான் இருந்துட்டு இருக்கேன். என்ன அம்மா தேர்வு செய்திருக்காங்க, அதுக்கு நான் நன்றி கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் புரட்சி தாய் சின்னம்மா தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதோடு நான் பயணிக்க முடியும். சரி, சின்னம்மா அவர்களின் ஆசை பெற்ற வேட்பாளராக இருக்கீங்க. இப்போ குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்காக உங்களை நிற்க வச்சிருக்காங்க. நீங்கள் குளச்சல் சட்டமன்ற தொகுதியை பற்றி என்னென்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, எவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும், அதை எப்படியெல்லாம் தீர்க்க போறீங்க? குளச்சல் சட்டமன்ற தொகுதியினுடைய பிரச்சனைகளை கடந்த 50 ஆண்டு காலமாக நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே எங்கள் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக பாலையா அவர்கள் போட்டியிட்டார்கள். எங்கள் கட்சியிலிருந்து FM ராஜரத்னம் அவர்கள் போட்டியிட்டார்கள். அவருடைய காலங்களிலிருந்தே நான் இந்த எங்களுடைய கூட்டணிகளில் நான் தேர்தல் பரப்புரை செய்திருக்கிறேன். அந்த நேரங்களிலெல்லாம் மக்கள் பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டிருந்த மக்கள் பிரச்சனைகள் இப்பொழுதும் தேர்தலில் போட்டியிடுகிற வேட்பாளர்கள் அந்த பிரச்சனைகளை தீர்ப்போம் என்று சொல்லிக் கொள்கிறார். அது என்னுடைய காதுகளில் ரீங்காரமாக உடைத்துக் கொண்டிருக்கிறது. 50 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமலேயே இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனால் கடந்த 15 ஆண்டுகளாக ஒரே சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியிலே இருந்திருக்கிறார். எந்த வித்தியாசமான மக்கள் பணியும் செய்ததாக தெரியவில்லை. அவர்கள் திருமணங்களில் கலந்து கொள்வதையும் சடங்கு வீடுகளில் கலந்து கொள்வதையும் பிறந்தநாள் விழாக்களில் கலந்து கொள்வதும் தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய பணி என்று நினைத்து அவ்வாறு செயல்பட்டதாகவே நான் கருதுகிறேன். இந்த மக்களுடைய பணி பிரச்சனைகள் எதுவுமே தீர்க்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை விவசாயிகளுடைய பிரச்சனை, பாமர மக்களுடைய பிரச்சனை, பாட்டாளிகளுடைய பிரச்சனை, மாணவர்களுடைய பிரச்சனை, பெண்களுடைய பிரச்சனை, தாய்மார்களுடைய பிரச்சனை, விதவைகளுடைய பிரச்சனை, மீனவர்களுடைய பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் இந்த தொகுதியிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு என்னுடைய முதல் குரல் போர்க்குரலாக ஒழிக்கும். சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டியதை சட்டமன்றத்திலும், அதிகாரிகளுடைய மத்தியிலே நான் எடுத்துச் சொல்ல வேண்டியவைகளை அதிகாரிகள் மத்தியிலும் எடுத்துச் சொல்லி இந்த மக்களுக்கு தீர்வு காண்கிறவராக, இந்த ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் எப்படி அந்த வீட்டினுடைய தலைவர் செயல்படுவாரோ அதை போல நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் பணியாற்றுவதற்கு என்னை நான் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன், தயாராக இருக்கிறேன். என்னை மக்கள் பயன்படுத்துவார்களேயானால் இந்த தொகுதி தமிழ்நாட்டிலே ஒரு தன்னிறை பெற்ற தொகுதியாக மாறும். உதாரணத்திற்கு சொல்ல போனால் நான் அந்த காலத்திலேயே சொல்லுவார்கள், அணைக்கட்டுகளில் தண்ணீர் திறக்கப்படுகிறது, ஆனால் எங்களுக்கு கடைமடையில் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு தண்ணீரே வரவில்லை. அந்த பயிர்களை கொண்டு வந்து வேதனையோடு விவசாயிகள் நின்றது என் கண் முன்னால் இப்பொழுதும் நின்று கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வேன், அந்த அணைகளில் திறக்கப்படுகிற தண்ணீருடைய கால்வாய்களை சரி செய்து, அது ஒரு அடிப்பட்ட பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை, விவசாய பிரச்சனை, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன். அந்த தண்ணீர் கடை வரம்பு நிலம் வரை வருவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்வேன். மீனவர்களை பொறுத்தவரையில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஹெலிகாப்டர் கொண்டு வருவோம், ஹெலிகாப்டர் தளம் அமைப்போம், கடல் ஆம்புலன்ஸ் கொண்டு வருவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, இப்பொழுதும் சொல்லிக் கொள்கிறார்கள். நான் சட்டமன்ற உறுப்பினரானால் 1.5 ஆண்டு காலத்திற்குள்ளாக நிச்சயமாக அந்த ஹெலிகாப்டர் தளமும் என்னுடைய மாவட்டத்தினுடைய மையப்பகுதியில் மக்களுக்கு பயன்படுகிற ஒரு இடத்தில் அதை நான் அமைக்க பாடுபடுவேன். அத்துடன் வெகு விரைவில் இந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனை, உதாரணமாக கடலில் காணாமல் போகின்ற மீனவர்களை கண்டுபிடித்தால் ஒரு 7 ஆண்டு காலம் வரை அவர்களுக்கு எந்த சான்றிதழ்களும் வழங்கப்படவில்லை. என்னை பொறுத்தவரை நான் சட்டமன்றத்திலே போராடுவேன். எப்படி அவர்களுக்கு உடனடியாக ஒரு இடைக்கால ஒரு சான்றிதழ் வழங்க வேண்டும். காணாமல் போயிட்டாரா, அவர் கண்டுபிடிக்க முடியலையா, அதுக்கு ஒரு இடைக்காலமாக ஒரு நிவாரணமாக ஒரு சான்றிதழை வழங்கினால் அவர் திரும்ப வந்தால் ஒரு அண்டர்டேக்கிங் எழுதி கொடுத்தா போதும். அதை நான் விட்ரா பண்ணிடுவேன், வந்துட்டாருன்னா நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன் உள்ள ஒரு அண்டர்டேக்கிங்ல எழுதி கொடுத்தா அவங்களுடைய பிரச்சனைகள் வாழ்வுகள் மலரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அது மாதிரி ஏழை பெண்களுடைய தாய்மார்களுக்கு இடையே விதவைகளுக்கு பென்ஷன் இல்லை என்று ஒரு குரல் என்னுடைய காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பதற்கு என்னை நான் முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வேன். குளச்சல் தொகுதியை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, பிரச்சனைகளை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, தீர்வுகளுக்கும் எல்லாம் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க.
இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து நமக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய விஷயம்தான். அதே மாதிரி தான் இன்னும் பழைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது இதுவரைக்கும் ஆண்டவர்களாக இருக்கட்டும், இப்போது வாய்ப்புகள் கேட்டு ஓட்டு கேட்டு வருகிற வேட்பாளர்களாக இருக்கட்டும், சொல்கிற ஒரே விஷயம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் தொழிற்சாலை வரணும், ஏவிஎம் கால்வாயை சீரமைப்பேன், கனிம வள கொள்ளை வந்து தடுப்பேன், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கனிம வள கொள்ளையை பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டர் ஆர்டர் போட்டு நிறுத்திட்டாங்க. இதுக்கு வந்து இவ்வளோ நாள் போராடினதெல்லாம் எந்த கணக்கில் போகும்னு தெரியல. அது வந்து ஒரு அமைச்சர் போராடுன்னு சொன்னாங்க, ஒரு பல வேட்பாளர்கள் போராடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு எஸ்பி ஆர்டர், ஒரு கலெக்டர் ஆர்டர் போட்டதுமே அது முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி எந்த கனிம லாரிகளும் ஓடலை. அதே மாதிரி தான் இந்த பிரச்சனைகள். அப்போ பிரச்சனைகள் வந்து கலெக்டர் தீர்க்கலையா, இல்லை வந்து இந்த வேட்பாளர்கள் நம்மகிட்ட போலி பிரச்சாரங்கள் செய்கிறார்களா, இல்லை பழைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதற்கெல்லாம் எந்த விடிவும் செய்யவில்லையா? அதே மாதிரி தான் அந்த ஏவிஎம் கால்வாய் இன்றைக்கு வரைக்கும் அது வந்து கூடுதல் வந்து மோசமான நிலைமையில தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு எந்த மாதிரி நீங்கள் இதுக்கெல்லாம் ஒரு பதில் வச்சுருக்கீங்க? ஏவிஎம் கால்வாய் பிரச்சனை வந்து நீண்ட காலமாக அது ஒரு கிடப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை இப்போ நம்ம கையில் எடுத்தோம்னா அதனால் நிறைய மக்கள் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா நிறைய வீடுகள் அந்த பகுதியில் வந்துருக்கு. அதை அரசோடையும் மக்களோடையும் கலந்து ஆலோசித்து மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாத அளவில் அப்படி ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வர முடியும்னா அதை கண்டிப்பாக நான் முழுமையாக செயல்படுத்துறதுக்கு நான் முனைப்போடு பாடுபடுவேன். ஏவிஎம் பொறுத்தளவில், கனிம வள கொள்ளையை பொறுத்தளவில் என்னுடைய பார்வையிலே தெரியுது மிகப்பெரிய கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு. இதே நிலைமை நீடித்தால் நம்முடைய மாவட்டம் பாலைவனமாக மாறும். நான் நிச்சயமாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படும் பட்சத்தில் ஒரு சின்ன கரு கூட அனுமதி இல்லாமலோ அனுமதி பெற்றோ தேவையில்லாத இடத்திற்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவேன். நான் எந்த சூழ்நிலையிலையும் லஞ்சம் வாங்க மாட்டேன். எந்த சூழ்நிலையும் மக்களுடைய வரிப்பணத்தை தவறாக பயன்படுத்த மாட்டேன். அதுக்கு நான் உத்தரவாதத்தை தரேன். ஏன்னா கடவுள் என்ன நிலையான ஒரு வயிறு தந்திருக்காரு, அது நிறைய சாப்பிட்றதுக்குள்ள வாய்ப்பு வசதி தந்திருக்காரு. அதனால நான் மக்களுக்காக போராடுவேன், மக்களுக்காக வாழ்வேன், மக்களுடைய திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வருவேன். அதில் என்னை நான் முனைப்போடு வெகு ஆர்வத்தோடு நான் அதில் செயல்படுவேன் என்ற உத்தரவாதத்தை தருகிறேன். என்ன நீங்கள் ஒரு தடவை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தால் எனக்கு போட்டிய ஆடல் நிற்கக்கூடிய சூழ்நிலையே வராது. அந்த அளவுக்கு ஒவ்வொருவருடைய பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனைன்னு நினைச்சு நான் அவங்களுக்காக போராடுவேன். ஏன்னா ஒரு 30 வருஷம் நான் மக்களாக இருந்து வளர்ந்தவர். அரசியலில் வந்து என்னோடு இருந்தவர்கள் தான் இப்போது குளச்சல் நகரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு கட்சிகளின் பொறுப்புகளில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன நல்லா தெரியும், நான் யாருன்னு தெரியும், என்னை பற்றி தெரியும். அவங்களுக்கு கூட நான் நிறைய பணியாற்றிருக்கிறேன். எல்லாருடைய சகோதர பாசத்தோடு பணியாற்றிருக்கிறேன். உதாரணத்தில் சொன்னால் மத நல்லிணக்கம் இந்த மாவட்டத்தில் கொண்டு வரலாம் முழுமையாக என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்வேன். கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என்று வேறுபாடு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க நிச்சயமாக நான் பாடுபடுவேன். அந்த பாடுபடுவேன் மட்டுமல்ல, அந்த போராட்டத்தில் நான் வெற்றியும் காண்பேன். இந்துக்களும் சகோதரர்களாக வாழ வேண்டும், கிறிஸ்தவர்களும் சகோதரர்களாக வாழ வேண்டும், கிறிஸ்தவ கோயில்களும் கட்டப்பட வேண்டும், இந்து கோயில்களும் கட்டப்பட வேண்டும், இரு தெய்வங்களும் தெய்வங்களே, எல்லாருடைய தெய்வங்களும் மதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கொண்டிருக்கிறேன். அதை நான் அமல்படுத்துவேன். சட்டமன்ற உறுப்பினராக வந்தால் நிச்சயமாக நான் அதை அமல்படுத்துவேன். இந்து சகோதரர்களுக்கும் பிரச்சனை இல்லாமல், கிறிஸ்தவ மக்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் நான் நடந்து கொள்வேன். அதற்கு என்னால் முடியும். அதிகாரிகளை எனக்கு பயன்படுத்த முடியும். நான் ஒரு வழக்கறிஞராக இருப்பதால் நான் வழக்கறிஞர் பணியிலேயே நிறைய ஏராளமான சாதனைகளை செய்திருக்கிறேன். அதற்கெல்லாம் சொன்னால் இப்பொழுது நேரம் பத்தாது. அந்த அளவுக்கு நான் சாதனைகள் புரிந்திருக்கிறேன். காவல்துறையினர் கண்டுபிடிக்க முடியாத வழக்குகளையே நான் கண்டுபிடித்திருக்கிறேன். அதற்கு என்னிடம் எவிடன்ஸ் இருக்கிறது. நான் எவிடன்ஸ் இல்லாமல் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். காவல்துறையும் ஓவர் டைம் படி எத்தனையோ பணிகளை நான் நிறைவேற்றியிருக்கிறேன். அது மாதிரி இந்த மக்கள் பணியையும் சிறப்பாக செய்வதற்கு கடவுள் எனக்கு இப்போ ஒரு திறமையை தந்திருக்கிறார். அந்த திறமையை நான் மக்களுக்கு பயன்படும் அளவில் செய்வேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னை நான் அர்ப்பணிப்போடு நான் அந்த பணியை ஆற்றுவேன் என்று இந்த நேரத்தில் நான் குளச்சல் சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களுக்கும் இந்த வைரம் டிவியினுடைய நேயர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற பொதுமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்வேன். நிச்சயமாக என்னை நான் அர்ப்பணிப்போடு இந்த பணியில் ஈடுபடுத்திக் கொள்வேன். இன்றைக்கு நம்மோடு பேசிக்கொண்டிருந்த திரு வழக்கறிஞர் கிரைஸ்மில் அவர்கள் நமது குளச்சல் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிட்டு பரப்புரை செய்து வருகிறார். இந்த ரொம்ப கடுமையான ஒரு சூழல், பணபலம் உள்ளவர்களிடம் போட்டியிட்டு அவர்களையும் தோற்கடிக்க வேண்டிய கட்டாயம், பணபலத்தினால் போலி வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாற்றுகிறவர்களிடம் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய சூழல், இந்த மாதிரி ஒரு சிரமமான சூழ்நிலையில்
நம்மளோடு ஒரு சிறு குறைந்த நேரத்தை நமக்கு தந்து அவருடைய உண்மையான முகத்தை நமக்கு காட்டி தந்து அவருடைய சமூக சேவை என்பது அவர் கட்சி பணியில் இருந்து கொண்டும் மற்றொரு வழக்கறிஞராகவும், அது மட்டும் இல்லாமல் எந்தவித அதிகாரமும் இல்லாத போதும் ஒரு பெரிய விஷயங்களை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நபரை நான் இன்றைக்கு பேட்டி எடுத்ததில் நான் பெருமைப்படுகிறேன். இன்றைக்கு நம்மோடு பேட்டியை கொடுத்த வழக்கறிஞர் அட்வொகேட் பேசுகின்ற பரமானந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர் இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற என்னுடைய வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.